வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபருடைய ஒரு கொஸ்டினுக்கு உண்டான பதில். நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்னன்னா, அவருடைய 10th அண்ட் +2 மார்க் ஷீட்ல நேமுக்கு முன்னால உள்ள இனிஷியல் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அதனால எனக்கு வந்து இஷ்யூ இருக்கு. இதை எப்படி நான் வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, கெசெட்ல எப்படி நம்மளுடைய நேம் சேஞ்ச் பண்றது, நேம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து கவர்மெண்டுடைய கெசெட்ல மாத்துறது அப்படிங்கிற வீடியோ நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த 10th அண்ட் +2 சர்டிஃபிகேட், இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அதில் அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வேற. சிபிஎஸ்சி போர்டில் படிச்சாங்கன்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் வேற. இன்டர்நேஷனல் போர்டு அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் வேற. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் போர்டில் உள்ள ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இந்த கரெக்ஷனை வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு அந்த பையனுடைய பேர் வந்து குமார்னு வச்சுக்குவோம். அவங்க அப்பாவுடைய பேர் வந்து சிவான்னு வச்சுக்குவோம். 10th சர்டிஃபிகேட்ல எஸ் குமார் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. +2ல வந்து அவங்க அம்மாவோட பேர் வந்து குமாரி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப +2 உடைய சர்டிஃபிகேட்ல எஸ்.கே. குமார் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப ரெண்டு சர்டிஃபிகேட்லயுமே நேம் ஒரே நேம் தான், ஆனா இனிஷியல் வந்து சேர்த்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை நீங்க ரெண்டு வகையா நீங்க ரிசால்வ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்டிபிகேட்ல உள்ள இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்க அணுக வேண்டியது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது அரசு கல்வி தேர்வுகள் இயக்ககம், அதைத்தான் நீங்க வந்து அணுகணும். டிபிஐ. டிபிஐல போய் உங்களுடைய சர்டிபிகேட்ல உள்ள இஷ்யூஸ் மூலமா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அவங்க உங்களுக்கு கட்டாயம் இதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இதை தாண்டி உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் அதுலயுமே இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதையுமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி இப்ப நமக்கு வந்து பேன் கார்டு ஆதார் கார்டுல வந்து நம்முடைய இனிஷியல் அதுல போட்டிருந்தோம் அப்படின்னா எப்படி நமக்கு லிங்க் ஆகாதோ அந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல வந்து, ஏன்னா இப்ப எல்லாமே வந்து டிஜிட்டல் லாக்கர் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட் பிளஸ் நம்மளுடைய சர்டிபிகேட்ஸ்ல உள்ள நேம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு இதுல இனிஷியல் இருக்கும், ஒரு இதுல இனிஷியல் இல்லாம இருக்கும், ஒரு இதுல ஃபார் எக்ஸாம்பிள் சிவகுமார், சிவ ஸ்பேஸ் குமார்னு இருக்கும், சிவகுமார்னு சேர்த்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை வராது. ஸோ இந்த வீடியோல வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு தர அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு மார்க் ஷீட்டையும் நீங்க வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு மார்க் ஷீட்டையுமே நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. ஏன்னா இதை நீங்க கெசட்ல போய் நீங்க எந்த மாற்றமும் செய்ய முடியாது. கெசட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து நீங்க கொடுத்த டேட்டா வச்சா அவங்க வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுல உள்ள ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து இதுதான் அப்படின்னு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தனியா உதாரணத்துக்கு இப்ப நீங்க மார்க் ஷீட் வந்து நீங்க பிரிண்ட் போட்டாச்சு. பிரிண்ட் போட்டு நீங்க மற்ற எல்லா இன்ஸ்டிடியூஷன் எல்லா இடங்களும் நீங்க கொடுத்துருப்பீங்க. அதனால அதை நீங்க மாற்ற முடியாது. ஸோ நீங்க ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய அந்த இன்ஸ்டியூஷன் அந்த மார்க் ஷீட் பிரிண்ட் போடுற இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா தனியா வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வந்து நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க தவிர்த்து மார்க் ஷீட்டை வந்து நீங்க புதுசா நீங்க மாற்ற முடியாது. அதே நம்பர்ல வந்து இனிஷியல் இல்லாம மார்க் ஷீட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புது மார்க் ஷீட் தான் கொடுப்பாங்க. புது மார்க் ஷீட் புது நம்பர் கூட தான் வரும். இப்ப இருக்கிற டைரக்டர் தான் அதை வந்து சைன் பண்ணுவாரு. அதனால இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு பாத்துக்கோங்க. நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள இஷ்யூவை வந்து நீங்க ஆரம்பத்திலே நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க சரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து இன் ஃபியூச்சர்ல ஒன்றும் இஷ்யூ ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னா கூட பல பேருக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து இருக்கு. அதனால வந்து அதை நீங்க அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு அப்படின்னா ஓகே. இந்த வீடியோல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க திரும்ப எங்களுடைய டீமுக்கு வந்து நீங்க கமெண்ட்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. டெஃபினட்டா எங்களுடைய டீம் வந்து அதை எக்ஸாமின் பண்ணிட்டு
அடுத்த வீடியோக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.